guys, welcome to our channel. டைம் பார்த்தீங்கன்னா மணி 7. எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான் போயிட்டுருக்கோம். கொல்லிமலை ட்ரிப்பு கிளம்பியாச்சு. guys பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே வந்துட்டோம். ஸ்ட்ரிக்டாக ஒரே ஸ்ட்ரெச்சு தான். லோக்கல் ரோடில் கேமரா எடுத்துகிட்டு ஒரே ஒரு மாதிரி இருக்குது. எல்லாம் நம்மளே பார்க்குறாங்க ஹெல்மெட்டில் மாட்டிகிட்டு வந்தால். சரி, அதனால தான் ஹைவேஸ் ஒன்று கண்டினியூ பண்ணேன். ஸோ guys, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா என் வண்டி ஒன்று, இந்த முன்னாடி இப்போது எம்டி ஒன்று, அவ்வளோதான். 2 பேர் தான். என் பின்னாடி பில்லியன் இருக்காங்க, மொத்தம் 3 பேர். ஸோ ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கொல்லி ஹில்ஸ் தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 390 400 கிலோமீட்டர்ஸ் வருது கொல்லிமலை. ஒரு 2 மணி 3 மணிக்குள்ளே போய்டும்னு நினைக்கிறேன். நான் கிளம்புனதுலேயே இதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டு ட்ரிப்பு. மணி 7:15 ஆகுதுன்னு நினைக்கிறேன். இருட்டுறதுக்குள்ளே வெளிச்சம் வரத்துக்குள்ளே கிளம்பிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகிடுச்சு கிளம்பு. ஸோ காய்ஸ், பெட்ரோல் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம். காய்ஸ், கிராஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு டோல். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மதுரை வாயில் ரீச் பண்ணிட்டோம். மதுரை வாயில் அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதுதான். ஒரே ஸ்ட்ரைட்டு போகணும். லெஃப்ட்டு போனால் அந்த பெங்களூர் ஹைவே வரும். ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம தாம்பரம் அந்த ரூட். அந்த ரூட் நான் போனதே இல்லை இது வரைக்கும். போயிருக்கேன் மீன்ஸ் காஞ்சிபுரம் வேலூர் வர போயிருக்கேன். அதுக்கு மேலே நான் போனதில்லை. வேறு ஏதாவது ட்ரிப்பில் அந்த சைடு ட்ரை பண்ணி பார்க்கணும் அந்த ரூட்டு எப்படி இருக்குன்னு. வேலூர் வர ரொம்ப மோசமாக இருக்குங்க அந்த ரோடு. கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு போல், பிரிட்ஜெல்லாம் கட்டுறாங்க போல். அதனால் ரொம்ப மோசமாக இருக்குது அந்த ரோடு. எப்பவுமே இந்த ரோடு தான் போகிறது. தாம்பரம் ஹைவே தான், திருச்சி ஹைவே. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பெருங்கலது கிட்ட வந்தாச்சு. பைக்குக்கு மட்டும் எதனா வழி இருந்தால் செம்மையாக இருக்காது, பிரிட்ஜி மாதிரி. ப்ரைஸ் ரூம் பார்த்தீங்கன்னா இன்னும் புக்கெலாம் பண்ணலை. புக் பண்ணால் மேலே காட்டவே மாட்டேங்குது. 2-3 ரெசார்ட் தான் காட்டுது கொல்லிமலையில். 3 ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எங்கள் பட்ஜெட் விட்டு வெளியே போகுது ப்ரைஸு. அதனால் புக்கெலாம் பண்ணல. நாங்கள் ரூம் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ட்ரெயின் போகுதுன்னு நினைக்கிறேன் பக்கத்தில். விழுப்புரம் பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர், செங்கல்பட்டு 28 கிலோமீட்டர். தாம்பரத்தில் தான் இருக்கும். இந்த கோவில் எப்பவுமே கூட்டமாக இருக்குது. எல்லாம் இங்கே பூஜை போட்டு போகிறாங்க. மதுரை 428, திருச்சி 295 கிலோமீட்டர். கம்மி தான் கொல்லிமலை பார்த்தீங்கன்னா. அதான் 400 கிலோமீட்டர் தான் வருது. 390 கிலோமீட்டர் வருது கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து. ஸோ இப்போ தான் வால்பாறை போயிட்டு வந்தோம். சீரியஸ்லாம் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா, இது எந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட். இது மாதம் ஆகஸ்ட் கரெக்டாக இன்றைக்கி 22 நினைக்கிறேன். ஆகஸ்ட் 22 அதான் நினைக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 இன்னைக்கு. ஸோ அடுத்த மாதம் ஒரு பெரிய ட்ரிப் இருக்குது, கேரளா சைட் போகிற மாதிரி. ஸோ அதனால தான் சின்ன ட்ரிப்பாக முடிக்கிறோம்.
மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செங்கல்பட்டு தாண்டி வந்துட்டோம். கரெக்டாக அது பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து ஒரு 73 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கும். டிஸ்பிளே தெரியுதா? டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 8:30 மணி இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டீ தான் போயிட்டு இருக்கலான் இருக்கோம். இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் போனோடனே எப்போவும் டீ குடிப்போம் ஒரு கடை. அந்த கடையில் போயிட்டு டீ என்ன சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலாம். லக்கேஜ் திருப்பி ப்ராப்ளமாக இருக்குது. எல்லா ட்ரிப்லேயும் இந்த தலைவலி தான் எனக்கு. டேங்க் பேக்கே ஒன்று வாங்கிடலான் இருக்கேன் புதுசு. டேங்க் பேக் ஆல்ரெடி இருந்தது, அது சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிடுச்சு. ஸோ அதை எடுத்துகிட்டு போனால் வேலைக்காக தான் நான் அந்த பெரிய பேக் ஒன்று வாங்கி அதில் லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி கட்டினேன். பார்த்தீங்கன்னா சரியாக கட்டலை போடல, கழண்டி விழுது. அந்த ட்ரிப்பில் ஃபுல்லாக சேட்டில் ஸ்டே வாங்கிட்டு பேக் மாட்டிடலான்னு இருக்கேன். சேட்டில் பேகு இதே யோசிச்சுட்டே இருக்க வேண்டியதாக இருக்கு லக்கேஜ். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் டீ சாப்பிட்டோம், இந்த ஒன்லி காஃபி கடையில். ஸோ கொஞ்ச நேரம் ஃப்ரெண்டு ஓட்டுறேன்னா சரி அதனால் அவனை கொடுக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகுது. இது மைக் கார்டு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. கனெக்டில் இருக்கா கேஷ் பார்த்தீங்கன்னா புது ஆங்கிள் ஒன்று செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது நல்லதாக இருக்குது பார்க்க. கேஷ் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை வர வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டோல் வந்துடும். உளுந்தூர்பேட்டை டோலு நான் ஓட்டல, வண்டி ஃப்ரெண்டு தான் ஓட்டுறோம். கேஷ் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை தாண்டி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கள்ளக்குறிச்சி. ஸோ இங்கேயே சாப்பிடலான் இருக்கோம், சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு. கேஷ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் 170 நினைக்கிறேன். கள்ளக்குறிச்சியில் தான் இருக்கும். பேச அந்த ஸ்கூல் பார்க்கலான் இருக்கேன். இப்போ ஒரு கலவரம் ஆச்சு இல்லையா, அந்த ஸ்கூல் தான் பார்க்கலாமான் இருக்கேன். பார்க்கலாம் இருங்க, வருதான்னு பார்க்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 11 ஆக போகுது. சேலம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது இங்கேருந்து. நம்ம சேலம் வர போக தேவையில்ல, அது முன்னாடியே ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகிடுவோம். இன்னும் ஒரு 3.5 மணி நேரம், அப்படியே ஆல்மோஸ்ட் அப்படியே 4 ஹவர்ஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் இதான். வா இங்கே வர எவ்வளோ குப்பை போட்டு. காசு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டோம். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 880 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். ஒரு 8.5 லிட்டர்லேருந்து 9 லிட்டர் வந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆத்தூர்லேருந்து ஒரு லெஃப்ட் ஒன்று கட் ஆகுது. அந்த கட் ஆகிட்டு உள்ளே போகலான்னு பார்க்குறோம். இது பார்த்தா வேறு ரூட் காமிக்குது. ஆனால் எங்களுக்கு அந்த ரூட் வேணாம். எங்களுக்கு அந்த 70 ஹேர்பின் இருக்குது பாருங்கள், அந்த ரூட்டில் தான் ஏறணும், இந்த காரவள்ளி போயிட்டு. ஸோ அதனால் ராசிபுரம் போயிட்டு தான் போக முடியும்னு நினைக்கிறது. பார்க்கலாம். இங்கே ஒன்று கட் ஆகுது லெஃப்ட் ஒன்று, அந்த லெஃப்ட் வழி இருக்கான்னு பார்த்துட்டு அப்படி இல்லைன்னா ராசிபுரம் போயிடலாம். பார்த்தீங்கன்னா சேலம் போகிற வழி இது. இப்போ ஆத்தூர்லேருந்து ஒரு லெஃப்ட் ஒன்று எடுக்க சொல்லுது, இந்த லெஃப்டில் போக சொல்லுது. கைஸ் பார்த்தீங்கன்னா கொல்லில்ஸ் 58 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இன்னும் லெஃப்ட் காட்டு.
செமையாக இருக்குது ரோடு. பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஒரே ஸ்ட்ரெச் மாதிரி தான், அதான் ஸ்ட்ரைட்டாக போகுது. நல்லா இருக்குது ரோடு. இந்த ரோடு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் கொல்லிமலை வந்திருக்கேன். அதான் இப்போ ஜனவரியே பிப்ரவரியே வந்தேன் நான். இவன் ஏன்னா விளாகில் பர்சனல் ட்ரிப் மாதிரி வந்தேன். ஸோ இதுதான் கொஞ்சம் விளாக் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு 2 மணி இருக்கும். காலையில் ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டோம், இன்னும் சாப்பிடல, மேலே போய் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இந்த காரவள்ளி அந்த ரூட் இல்லை, இது வேறு ரூட்டு. இது எப்படி இருக்குன்னு தெரில. இது ஒரு வாட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். போன வாட்டி அந்த ரூட் போனேன், இந்த வாட்டி இந்த ரூட் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 ஏர்பின் பென் வந்திருக்கும். செமையாக இருக்குது. வயசு பார்த்தீங்கன்னா இன்னும் செம்மேடு பார்த்தீங்கன்னா இன்னும் 35 கிலோமீட்டர் இருக்குது. இது ஏர்பின் பெண்ட்லாம் போடல இதில், அது வேறு ரூட்ன்றனால ஏதோ போர்டெலாம் வைக்கல இதில் எத்தனாவது ஏர்பின் பெண்டு அப்படின்னு. நாங்களே போயிட்டுருக்கோம் அப்படியே. இது நல்லா பெருசாக இருக்குது அந்த ரூட்டை விட இந்த ரூட்டு. இந்த ரூட்டில் சும்மா சின்னதாக இருக்கும். அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுல இதான் காரவள்ளி ரூட்டில். மேப் போட்டால் இங்கே தான் காமிச்சிச்சு, ஸ்ட்ரைட்டாக இங்கேயே வந்துட்டோம். சாதாரணமாக பலாப்பழம் விளையுது. பலாப்பழம் தானே அது? முன்னாடியில் அந்த என்எஸில் போகிறாப்புல ப்ரோ, அந்த அவர்கிட்ட தான் பேசியிருந்தேன் நேரம். அவரும் சென்னையில் தான் இருக்கார், அது வேலை செய்கிறாரா சென்னையில். இப்போ வந்திருக்கார் போல் வீட்டுக்கு. கேட்டிருந்தோம் அப்படியே செம்மேடில் கிடைக்கும், ரூம் சீப்பாக கிடைக்கும் அப்படின்னாரு, கம்மி ரேட்டில். இப்போ பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையிலேருந்து நாளைக்கு மதியானம் மேலே ஏற்காடு போகலாமான்னு யோசிச்சுட்ருக்கோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் பட்ஜெட்டில் பார்க்குறோம். அப்படியே ஏற்காடு போய்ட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு செவ்வாய்க்கிழமை மதியானம் போல் சென்னை கிளம்பலான்னு. இது பார்த்தீங்கன்னா சி லெவல்லேருந்து ஒரு 1400 நினைக்கிறேன் மேலே இருக்குது. ஊட்டியை விட கம்மி தான். ஆனால் ஏர்பின் பென் பார்த்தீங்கன்னா 70 அந்த மாதிரி காட்டுது. இந்த ஊரில் இன்னும் கூட அப்படியே நேச்சர் இருக்குது, அப்படி தான் இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கமர்ஷியல் ஆகிடுச்சு பார்த்து தெரியும் உங்களுக்கு. எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட ரெசார்ட்டு, ரூமு, ஹோட்டல்ஸு. இங்கே அதெல்லாம் பார்க்க முடியல, ஒரு சில குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்குது. அப்புறம் செமையாக இருக்குல்ல, வேறு லெவல்ப்பா. ரூட்டே செமையாக இருக்கு. செம்மேடு கிட்ட வந்துட்டோம். மணி சாரி செம்மேடு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். செம்மையாக இருக்குல்ல வியூ. கைஸ் இந்த ஏர்பின் பெண்ட் பாருங்க, செம்மையாக இருக்குது. புகைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஜனங்களே இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க ரொம்ப. தள்ளி போ ப்ரோ, ஒன்றுமே தரல ப்ரோ, கருப்பாக இருக்குது ப்ரோ. காய்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்குது பாருங்க. இதோ இங்கே ஒரு 2, இங்கே 1, அப்புறம் அங்கே ஒன்று ஏதோ பார்த்தேன் ப்ரோ. தள்ளி ஃப்ரண்ட்டில் இருக்குது, சாதாரணமாக வளருது. இதோ பாருங்க, இதோ பாருங்க. ஐயோ இதோ 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 வா, நிறைய இருக்குது இதில். தேன் கூட்டுறேன் நினைக்கிறேன். ஃபுல்லாக பலாப்பழம் தான்ப்பா. இது பாரு, இது என்னதுரா? ஆரஞ்சா கொய்யாக்காவா?
இதோடா இதா ப்ரோ லெமன் ப்ரோ காய்ஸ் தேன் குன் காய்ஸ் காய்ஸ் இந்த இடம் பாருங்கள் செம்மையாக இருக்குது, நிழலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நாங்களும் போகிறோம் போயிட்டே இருக்கோம். எவ்வளோ நேரம் தான் ஆகும்னு தெரில. காய்ஸ் பார்த்தீங்கன்னா செம்மேடு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருக்க போகிறேன். ஸோ எதனா ரூம் எதனா இருக்கான்னு பார்க்குறோம். காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா கொல்லிமலையில் செம்மேடு கிட்ட தான் இருக்கும். ரூம் கிட்டே போயிட்டோம். ரூம் பார்த்துருந்தோம். சரி அந்த ரூம் கிட்டே வந்துட்டோம். சரி லக்கேஜ் எல்லாம் ரூமில் வச்சுட்டு சரி ஒரு 2-3 நேரம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டுருக்கோம். சரி இதோட பார்ட் 2ல் கண்டினியூ பண்ணுறேன். மறக்காம பார்ட் 2 பாருங்கள்.